ஆடிய திருப்பாதம் அம்பலத்திலே நின்ற அண்ணாமலையாரை கைதொழு. 24 மணி நேரமும் ஏதோ ஒரு ஜீவன் மலையாக வீற்று இருக்கின்ற அண்ணாமலையாரை கிரிவலம் வருவது என்பது உலகில் வேறெங்கும் நடக்காத ஒரு சம்பவம் ஆகும். அந்த அண்ணாமலையிலே பல அற்புதங்களை நிகழ்த்தியவர் நமது சேஷாத்திரி சுவாமிகள். பாலரமணரை உலகிற்கு அறிமுகப்படுத்தியவர் நமது சேஷாத்திரி மகான் அவர்கள். ஒரு சமயம் சவம் ஊர்வலம் சென்று கொண்டிருக்கின்றது. அந்த சவ ஊர்வலத்தின் முன்பாக ஆடிக்கொண்டு சென்றிருந்த நமது சேஷாத்திரி மகான் அவர்கள் எதிர்பட்ட திருமண மண்டபத்துக்குள் நுழைந்து அங்கே வந்திருந்த மக்களுக்கு சாப்பிடுவதற்கு தயாராகி கொண்டிருந்த பெரிய சாம்பார் அண்டாவை எட்டி உதைக்கின்றார். அந்த சாம்பாரிலே வெந்தும் வேகாமலும் கொடிய நச்சுத்தன்மையுடைய நல்ல பாம்பு ஒன்று குற்று உயரும் குலை உயருமாக இறந்து கிடக்கின்றது. அந்த சாம்பாரை உணவிலே உட்கொண்டிருந்தால் வந்திருந்த அந்த உறவினர்களின் நிலை என்ன ஆகும் என்று நாம் யூகித்து கொள்ள வேண்டும். மற்றொரு சம்பவத்திலே நமது சேஷாத்திரி மகான் அவர்கள் குளத்திலே நீராடி கொண்டிருக்கின்றார். கரையிலே அவரது பக்தர்கள் காத்து கொண்டிருக்கின்றார். எங்கிருந்தோ வந்த நல்ல பாம்பு ஒன்று அவரை நோக்கி அந்த தண்ணீரிலே நீந்தி செல்கின்றது. அந்த நல்ல பாம்பை கண்ட நமது மகான் அவர்கள் சிறு குழந்தையை அழைப்பது போல் வா ராஜா வா என்று அழைக்கின்றார். அந்த நல்ல பாம்பானது பரமசிவனின் கழுத்திலே அணிகலனாக விளங்குகின்ற ஆதிசேஷன் போல் மெல்ல மெல்ல ஊர்ந்து அவரது மேனியிலே சென்று அவரது கழுத்தை அந்த நல்ல பாம்பு அலங்கரிக்கின்றது. இவ்வாறு பார்க்கின்ற பொருள்கள் அனைத்திலும் அந்த பரபிரமமாகிய இறைவனை கண்டவர் நமது சேஷாத்திரி சாமிகள். பக்தர்கள் அவரது கிழிந்த ஆடையை மாற்றி புதிய பட்டு வேஷ்டியை அணிவித்த மாத்திரத்திலே அந்த பட்டு வேஷ்டியை கிழித்து சேற்றிலே புரண்டு திரிந்து கொண்டிருக்கின்ற எருமை மாடை கட்டிப்பிடித்து அந்த எருமை மாட்டின் கொம்புகளிலே அந்த பட்டு வேஷ்டியை கட்டி அழகு பார்ப்பது நமது சேஷாத்திரி சாமிகளின் பழக்கம். பார்க்கின்ற பொருள்கள் அனைத்திலும் பரபிரமமாகிய இறைவனை உணர்ந்தவர் நமது சேஷாத்திரி சாமிகள். ஒரு சமயம் உணவு விடுதிக்கு வெளியே வாடிக்கையாளர்கள் சாப்பிட்ட எச்சில் இலையிலிருந்து உணவை அவர் சாப்பிட்டு கொண்டிருக்கின்றார். பக்கத்திலே நாய்களும் பன்னிகளும் சாப்பிட்டு கொண்டிருக்கின்றன. அந்த உணவு விடுதி உரிமையாளர் நடந்த சம்பவத்தை கேள்விப்பட்டு பதைத்து நடுங்கி வாய் பொத்தி மெய் பெத்தி நமது சேஷாத்திரி சாமிகளை அணுகி, ஐயா உள்ளே வாருங்கள், உங்களுக்கு நான் நல்ல உணவு தருகின்றேன் என்று கூப்பிட்ட போது உணவிலே நல்ல உணவு கெட்ட உணவு எது என்று அவருக்கு அந்த ஹோட்டல் உரிமையாளருக்கு தனது மெய்ஞானத்தை காட்டியவர் நமது சேஷாத்திரி சாமிகள். 10 நாட்களாக அறத பழசான பழைய கஞ்சியையும் அமிர்தமாக உட்கொள்வது நமது சேஷாத்திரி சாமிகளின் வழக்கம். இன்றும் அருவமாக இருந்து சேஷாத்திரி சாமிகளின் ஆலயத்திற்கு வருகின்ற பக்தர்களின் குறைகளை அருவமாக இருந்து தனது பக்தர்களின் துன்பங்களை எல்லாம் போக்கிக் கொள்கின்றார். பார்க்கின்ற பொருள்கள் அனைத்திலும் பரபிரமத்தை உணர்ந்த மகான் சேஷாத்திரி சாமிகள். இந்த மகானின் ஜீவ திருக்கோயில் திருவண்ணாமலையிலே கிரிவலம் செல்லும் சாலையிலே அமைந்துள்ளது. ஓம் நமச்சிவாய். ஆடிய